வைஷ்ணவி உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான பேர் தான். இவங்கள பற்றி நான் இனிமேல் பேசவே கூடாது. ஏன்னா இவங்கள வந்து நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம். இனிமேல் இவங்க பேரை நம்ம வீடியோவில் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. 2-3 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயனா கரூர் மக்களை சந்திக்கும் போது ஒரு வீடியோ ஏஐ வீடியோ ஒன்று அவங்களோட ப்ரொஃபைலில் வருது. அதாவது நிறைய டெட் பாடிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டெட் பாடிஸ் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஸ்ட்ரக்சரில் வந்து மகாபலிபுரத்தில் மண்டபத்தில் வந்து விஜயன்னா அந்த பாடிஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ இதை நான் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். நான் என் மனசு உறுத்துது. அந்த பொண்ணு வைஷ்ணவின்றவங்க இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களோட போஸ்டெல்லாம் போய் பாருங்கள், நாகரிகமாக இருக்கும். நாகரிகமான அரசியல் பண்ணியிருப்பாங்க. அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. பரவாயில்லங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியல் வருவாங்கன்னு சொல்லி நம்மளே அவங்கள ஆதரித்தோம். எப்போ அவங்க திமுக கூட கால் எடுத்து வச்சாங்களோ அவங்களோட பதிவெல்லாம் எடுத்து பாருங்கள். காசு வாங்கி போடுறாங்களா இல்லை அவங்க சொல்கிற அழுத்தத்தினால போடுறாங்களா? அவங்களோட ஐடென்டிட்டி எவ்வளோ கேவலமாயிடுச்சு. அந்த பெண்ணோட முகம் காமிச்சாலே, தமிழ்நாட்டில் அந்த பொண்ணோட முகம் காமிச்சாலே ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அந்த மக்களே சொல்கிறாங்க, அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. விஜயன் எங்கள் கையை பிடிச்சி அழுதார், முட்டி போட்டார், எங்கள் கீழே உட்காந்து அழுதார், எங்கள் காலை பிடிச்சாரு, அவர் அழுத கண்ணீர் இறந்த என் பையனோட ஃபோட்டோ ஃபுல்லாக அவரோட கண்ணீரை தான் இருந்தது. அப்போ எவ்வளோ வேதனையாக இருந்தது. எங்கிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் கண்ணீர் தண்ணி அப்படியே வடிஞ்சிருந்தது, அவரோட கண்ணீர் தண்ணி. இந்த மாதிரி விஜயனா நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப வருஷமாக அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் ரொம்ப நாளாக அவரை பார்த்துட்ருக்கேன். அவரோட ஒவ்வொரு அசைவும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரசிகராக இருக்கிற எங்களுக்கு தெரியும், அவரோட தொண்டனாக இருக்கிற எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஜயனா நாங்கள் பார்த்ததே இல்லை. நியூஸில் இந்த விஷயம் வரும்போதும் இப்படி கேட்கும்போதும் அவர் அவ்வளோ அழுதாரு, காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டார், இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவ்வளோ பேசும்போதும் எங்களால் நம்பவே முடியல இப்படி விஜயனா பேசியிருப்பாரான்ட்டு.